அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ ஆல், வெல்கம் டு சாம்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம நண்டு மசாலா எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். நான் இங்கே வந்து 2 கிலோ நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி எனக்கு வந்து 400 to 1.5 kg வந்திருக்கு. ஸோ அதுக்கான மசாலா கிரைண்ட் பண்ணுறதுக்கான மசாலா ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட் கிரைண்ட் பண்ணுறதுக்காக ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபெனல் சீட்ஸ் சோம்பு வந்து நம்ம 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஆனியன்ஸ் போடணும். ஆனியன் வந்து நான் இங்கே 3 ஆனியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து மீடியம் சைஸாக இருந்துச்சு 3. கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா 4 ஆனியன் போடுங்க. பல்லாரி மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 போட்டால் போதும். ஏன்னா ஆனியன் நீங்கள் அதுக்குன்ட்டு நிறைய போட்டிங்கன்னா ஸ்வீட் ஆகிடும். ஸோ ஆனியனை வந்து நான் இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ண ஆனியனை வந்து நல்லா போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இதோட பச்சை வாசனை போய் நமக்கு வந்து அந்த ஒயிட் கலர், அந்த ஆனியனோட கலர் போய் ஒயிட் கலர் இந்த மாதிரி வரணும். இந்த டைமில் ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணுங்கள். கருவேப்பிலையும் நமக்கு வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இங்கே பச்சை மிளகா ஆட் பண்ண போகிறேன். பச்சை மிளகா வந்து நீங்கள் பார்த்து காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பெப்பரும் ஆட் பண்ண போகிறோம், சில்லி பவுடரும் ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இங்கே மீடியம் சைஸ் பச்சை மிளகா வந்து 3 எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லிட் பண்ணி ஆஃப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் குண்டு மிளகா இல்லை நீட்டு மிளகா இருந்தால் 2 ஆட் பண்ணால் போதும். 2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து வதக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து எனக்கு பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து 3 தக்காளி எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து நம்ம வெங்காயம் எப்படி எடுத்தோமோ அதே சைஸில் 3 தக்காளி எடுத்துக்கோங்க. வெங்காயம் பெருசாக இருக்குது, தக்காளி வந்து உங்களுக்கு சின்னதாக தெரியுதுன்னா எக்ஸ்ட்ரா 1 போட்டுக்கலாம். தக்காளியும் நான் வந்து அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நமக்கு வந்து கொஞ்சம் வதங்கணும். நல்லா உப்பு போட்டு வதக்கி விடுங்க. கொஞ்சம் தண்ணி போட்டு அதை மசிகிற அளவுக்கு பார்த்துட்டு நான் வந்து இங்கே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு விடுங்க. இது நல்லா ஸ்மாஷ் ஆகணும் நமக்கு. அப்போ தான் வந்து அரைக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அரைக்கும் போது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். ஸோ வந்து இந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வந்து நல்லா விடலாம். தக்காளியும் நம்மளுக்கு மசிஞ்சிடும், மசாலாவும் நல்லாயிருக்கும் பச்சை வாசனை இல்லாமல். அடுத்து நான் வந்து இங்கே நண்டில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, ஃபைன் பேஸ்ட் நல்லா மையாக அரைச்சிடுங்க. அரைச்ச அந்த மசாலாவை போட்டு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் குழம்பு மிளகா இருந்துச்சுன்னா அதை போட்டுட்டு மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் போட்டால் போதும். என்கிட்ட குழம்பு மிளகா இல்லை, அதனால் நான் வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகா இருந்துச்சுன்னா அதே போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு திருப்பி இப்போது அந்த மசாலாவை வந்து நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு தாளிப்பு மாதிரி கொடுத்துட்டு அந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். திருப்பி ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து என்ஹான்ஸே சோம்போட ஃப்ளேவர் தான், அதனால் நீங்கள் சோம்பு போடுங்க, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. சோம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனியன் வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போடுங்க. வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கணும். ஏன்னா இது அப்படியே நம்ம போட்டோன்னா நமக்கு இது வாயில் வரும் சாப்பிடும் போது. இது நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இது நல்லா க்ரன்ச்சியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் இருக்கிறதே தெரிஞ்சு வராது. ஸோ அதுக்காக நம்ம நல்லா சாட்டே பண்ணுறோம். இப்போது 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இஞ்சி பூண்டோட வாசனை வந்து நமக்கு நல்லா போகணும். அது நல்லா போன வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு டொமேட்டோ வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், அது எடுக்க மறந்துட்டேன். டொமேட்டோ போட்டு அந்த டொமேட்டோவும் நல்லா வந்து தக்காளி வந்து நல்லா மசியணும். நமக்கு மசிகிற வரைக்கும் விட்டுட்டு இந்த நண்டு நம்ம மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிக்ஸ் பண்ணி அதையும் இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி, அந்த கடாயில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம நல்லா இது பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டு இதை வந்து மூடி விட்டுருங்க. இது வந்து நமக்கு நல்லா இந்த குக் ஆகணும். இந்த தண்ணிலாம் நல்லா வற்றணும். அப்போ தான் மசாலா வந்து நம்ம குக் ஆகும். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா இதாகணும். தண்ணி வந்து வற்றுச்சுன்னா நமக்கு வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இருக்கிற எல்லோயிஷ் கலர் போய் நமக்கு ப்ரௌனிஷ் அந்த ரேஞ்சுக்கு வரும். இது நல்லா குக் ஆகணும். ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் உங்களுக்கு குக் ஆகிறதுக்காக. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆன ஸ்டேஜில் நான் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரம் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாகவே பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு, ஏன்னா க்ரீன் சில்லியும் போட்டிருக்கோம், நம்ம ரெட் சில்லி பவுடரும் போட்டிருக்கோம், அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு பெப்பர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் ஆட் பண்ணி இந்த தண்ணியும் நமக்கு நல்லா
வற்றணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. இது நல்லா நமக்கு வந்து செமி கிரேவியாக இருக்குல்ல, இது நல்லா ரோஸ்ட் மாதிரி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் விடுங்க.